நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காந்தியப்பா ஐயனார் கோவில் வளாகத்தில் மனசாட்சி நட்பு கரங்கள் அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. மனசாட்சி நட்பு கரங்கள் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் 300 மரக்கன்றுகள், குளிர்கால போர்வைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்வில் அறக்கட்டளையின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மக நம்மளுடைய சம்பத் சார் எம்ஏபிஎட் அவர்கள் எங்களுக்கு அந்த கைங்காரியத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த அவையோர் முன்னாடி சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மணி மகுடம் இது நாங்கள் கொடுக்கல, எல்லாம் எங்கிருந்தோ ஏதோ ஒன்று இயங்கிட்டு இருக்கு. இது அவர் மூலம் இயங்குது. அதனால எங்க கோயில் பூசாரி மணி அடிக்கிறவர் வந்திருந்து ஏன் உன்னோட ஒரு தானன்னு சொல்ற ஒரு நிகழ்ச்சி, இதை விட வேற மேடை எங்க இருக்க முடியும்? அரசு பெருந்துறை வங்கியில் பணி புரிஞ்சிட்டு இருந்தேன். 2007 அறந்தாங்கில் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு சொந்த ஊர் நாகப்பட்டினம் தான். ஆனால் பணியும் காரணமாக நான் அறந்தாங்கில் இருந்தேன். 2 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் தினமும் பத்திரிக்கை வாசிக்கிற பழக்கம் உண்டு. எனக்கு நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சிடுவேன் டைம் இருக்கும்போது. அப்படி நான் நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வந்துட்டு டீ சாப்பிட்டு ரூமில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு படம் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாடி, ஒரு பணம் இறந்து கிடக்குது. அதை சுற்றி கழுகுகள், பறவைகள்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க, தினத்தந்தி பேப்பரில். அந்த பத்திரிகையில் என்ன போடுறாங்கன்னா, அறந்தாங்கியோட நிர்வாகத்தோட சீர்கேடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இறந்து போன பற்றி சொல்லலை, இது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு மனசில் படும்போது என்ன படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் கஷ்டப்படுறோம், புரியுங்களா? இறந்து போன பிறகாச்சும் அவன் உடம்பு நல்லபடியாக அடக்கம் செய்யணும்னு சொல்லி எனக்கு மனசில் பட்டுச்சு. சரி, இதை நம்ம உருவாக்கும்னு சொல்லிட்டு 2007 நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு அறந்தாங்கிக்கு பிறகு மீமசல், கிருஷ்ணாஜிப்பட்டினம், தொண்டி, இப்படி எல்லாமே நிறைய இடத்துல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துக்கிட்டே இருக்குது. நான் 2007 நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போலாம் பேங்க் சனிக்கிழமெல்லாம் ஃபுல் டே லீவு கிடையாது. சனிக்கிழமை 2-3 வரைக்கும் பேங்க் உண்டு. அதாவது சனிக்கிழமை ஆஃப் டே பேங்க் கண்டிப்பாக உண்டு. இப்போ இடையில தான் மாற்றிட்டாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி தொண்டிலேருந்து கிளம்பிங்க வரதுக்கு எனக்கு நைட் ஆகிடும், நாகப்பட்டினம் வரதுக்கு. அப்போல்லாம் இந்த மாதிரி பைபாஸ்லாம் கிடையாது. இதே சிந்தனை எனக்கு படுக்கும்போது தூங்கும்போது தான் சிந்தனை. சரி, நம்ம ஆரம்பிச்சானா அடக்கம் மட்டும் சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போனேன். நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு போனேன். நிறைய பேர் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. ஏன்னா வெட்டியாவெல்லாம் பார்க்குற, இறந்து போகிறவங்களுக்கு தான் வேலையை, அவனுக்கு குடும்பத்தை பாரு அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு அது கேட்கல. ஏன்னா மனசில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சிந்தனைகள் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கு சிலவங்க சூதாட்டம் விளாடுவாங்க, இந்த மாதிரி சீட்டாக விளாடுவாங்க, குதிரை ரேஸ் விளாடுவாங்க. அது மாதிரி எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப பண்ணி நம்ம எப்படியாச்சும் இறந்து போனவங்க பாடியை பத்திரமா அழைச்சிக்கிட்டு போய் இறுதி அடக்கம் செய்யணுங்கிறது ஒரே நோக்கம். 2007 ஆரம்பிச்சேன்னா பண்ணவும் போடுறதுனால வருஷம் ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு போகிற இடத்துலலாம் அவமானம் தான். ஏன்னா நம்ம ஃபோனில் இப்போ நான் இப்போ மைக்கை பிடிச்சி பேச நினைக்கிறீங்க. நான் நைட்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டுலாம் தூங்கியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது மாதிரி நமக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு. நம்ம உடலில் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால எப்படி ஜெயிச்சிருவோங்க நம்பிக்கை. ஜெயிச்சிருவோம்னா நம்ம நினச்சி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். நானே சுடுகாட்டுக்கு போனேன். எங்கள் ஊர் நாகப்பட்டினம் சுடுகாட்டுக்கு போனேன். அங்கே வெட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த அடக்கம் பண்ணுறவங்க பேசினேன். என்னை பார்த்தாரு, மேலே பார்த்தாரு. பார்த்துட்டு, சார் 8000 9,000 வரைக்கும் ஆகும், உங்களுக்கு ஒரு 2000 குறைச்சிக்கிறோம், 6000 ஒரு பாடிக்கு, நீங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்களே பாடி எடுத்துகிட்டு புதைச்சிட்றோம் அப்படின்ட்டாங்க. அது பெரிய அமௌண்ட்டு தான். என்னடா இப்படி பணம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பல யோசனை இல்லை. சரி, இப்போ நம்ம பேங்கில் வேலை பார்த்தனால பணம் நம்மகிட்ட கையில் இருந்துச்சு. நான் ஒன்றும் பணக்காரங்களாம் கிடையாது. நான் ஒரு நடுத்தரத்தில் உள்ள பையன் தான். நான் எங்கள் தாத்தால விவசாயி தான். நமக்கு மாதிரி வெளில வந்ததுனால விவசாயத்தை நம்ம பார்க்க முடியல. இருந்தாலும் விவசாயத்துக்காக நம்ம செய்யணும், நிறையா பொருள் கொடுத்துட்ருக்கோம். இது அன்னியில் வேறு ஸ்டேஜ்லேயே நம்ம விவசாயம் வளர்ப்புறதுக்காக ரொம்ப நாங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மரியாதை கொடுத்து நான் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதோட நான் வந்துட்டேன். 6000 7,000 கேட்குறாங்களா சொல்லிட்டு சரின்னு என்னோட நெருங்கிய நண்பர்லாம் பணம் தான் கொடுக்க முன் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு தெரியாமல், எங்கள் அப்பா அப்பாக்கெல்லாம் தெரியாமல் நிறையா பாடியை போய் எனக்கு டைம் வரும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா இப்படி பண்ணுவேன். அது உள்ளே போய் பார்த்தவங்க தான் தெரிஞ்சிச்சு. ஒரு அனாதை இறந்து போகிறவங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, போலீஸுக்கு தெரிவிக்கணும்,
இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு வச்சுங்க, போலீஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. அந்த ஏரியாவில் உள்ள நகராட்சி, இப்போ இங்கே ஊராட்சி, சென்னை மாதிரி உள்ள மாதிரி தான் மாநகராட்சி தான் தெரிவிக்கணும் நம்ம. Yeah.